தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களுக்கு வணக்கம். நான் மதியழகன். கடந்த 2 வாரங்களாக எந்த ஒரு காணொலியும் போட முடியாத ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஏனெனில் இந்தியாவை நாசக்காடாக்கி, அரசியலை கேலி கூத்தாக்கி, பாரதம் என்ற பெயரில் படுபாதகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ற பாலியல் ஜல்ஜா கட்சி என்று வெகுஜன மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு கட்டாய சூழலுக்கு வந்துவிட்ட அந்த அரசியல் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி அது ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவின் நிலையை விட தமிழர்களின் நிலைமை மிகவும் மோசமாக போய்விடக்கூடிய கட்டாய சூழல் நமக்கு ஏற்பட்டுவிடும். நான் வழக்கம் போல் சொல்வதைப் போல் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உருவாக்கிய அரசியல் மாற்றம் அடித்தட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல செயல்களை கல்வியில், மருத்துவத்தில், சுகாதாரத்தில், வேலைவாய்ப்பில், அடித்தள கட்டுமானத்தில், நகர கட்டுமானங்களில், கிராம ஒருங்கிணைப்பில், பேருந்தில் என்ன அனைத்து முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாசக்காடாக சரிந்துவிடும். அதாவது ஒரு பாம்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய ஏணி கீழே இறக்கி விடுவதைப் போல் சூழல் வந்துவிடும். ஆகையினால் நாம் சொல்லக்கூடிய ஒரு சில அரசியல் கருத்துக்கள் பொருள் திரிந்து விடக்கூடாது. அது நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் அதனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதகமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே முழுவதுமாக காணொளிகளை நான் தவிர்த்தேன். இதுதான் உண்மையானது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கடைசி நாள், பிரச்சார நாள், அதனை முடித்து விட்டோம். ஒரு செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது. ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பாலியல் ஜனதா கட்சி என்று நாம் சொல்கிறோம், பாலியல் ஜல்ஜா கட்சி என்று நாம் சொல்கிறோம் என்றால் வெறுப்பு காரணமாக அல்ல. அவர்களில் இருக்கக்கூடிய அந்த செயல் நம்மளை அந்த இடத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. ஆம் தோழர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி குமரி ஆனந்தன் அவர்களின் அன்பு மகள், தமிழ் இசை அந்த கட்சியின் தலைவராக இருந்து தாமரை மலர்கிறது, தாமரை மலர்கிறது என்கின்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராகி தாமரை மலர்ந்தே தீரும் என்று பேசி அனைவரையும் சிரிப்புக்கு உண்டாக்கிய ஒரு நபர். அந்த நபர் தெலங்கானா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களின் கவர்னராக இருந்தவர். அவரை அந்த பதவியிலிருந்து இறக்கி தென் சென்னையில் வேட்பாளராக ஆக்கியதை கண்டித்து நான் பதிவிட்டிருக்கிறேன். எந்த ஒரு மூத்த சமூகத்திலும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் அந்த படுபாதக செயலை செய்ய மாட்டார்கள். ஆனால் தவழ்ந்து தவழ்ந்து அரசியலில் முன்னேறியவர்கள் செய்யாத காரியத்தை விட தமிழிசைக்கு படுபாதகமான ஒரு செயல் வந்து சேர்ந்தது என்பதை கண்டனமாக நாம் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் சென்னையில் முழுக்க தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அப்பொழுது அந்த தமிழிசை அம்மா காணொளி மூலமாக ஒரு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த காணொளி ஜூம் மீட்டிங்கில் அனைவரும், எளிய மக்கள் யாரும் வந்துவிட முடியாது. அது கல்வியில் தேர்ந்தவர்களும் அதில் புலமைத்துவம் பெற்றவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் இணைய ஆர்வம் உள்ளவர்களும் தான் அதில் உள்ளே வர முடியும். அந்த ஜூம் மீட்டிங் நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், பெரும்பான்மையாக பெண்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் திடீரென்று ஆபாச படங்கள் ஒளிபரப்பாகி அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. ஆமாம் தோழர்களே, இந்தியாவின் அரசியலை நாசமாக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு கவர்னராக இருந்த ஒரு பெண் வேட்பாளர் ஓட்டு சேகரிக்கும் ஒரு இணைய வழியில் குடும்ப பெண்கள் பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆபாச படம் ஒளிபரப்பியது என்றால் அது வேற யாரும் செய்திருக்க முடியாது. இது அரசியலில் அநாகரிகத்தின் உச்சம். இது எங்கே போகிறது
என்னுடைய பார்வையில் நான் சொல்லுவது என்றால் இது ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கான அடிப்படை நுணுக்கம். இந்த மாதிரி சில காணொளிகளை பதிவிடுவதன் மூலமாகவும் இந்த மாதிரி சில ஆபாச காணொளிகளை வெளியிடுவதன் மூலமாக இதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவும் வெகுஜன மக்களை உள்ளே வருவதை தடுப்பதற்காகவும் இது ஒரு நுட்பமான, இப்படி பதிவிட்டால் யார் வருவார்கள்? பாரதிய ஜனதா கட்சி என்றாலே கர்நாடக சட்டமன்றத்தில், வடநாட்டின் சட்டமன்றங்களில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போது சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த கேவலமான செயல்களை நாம் செய்ததை பார்த்திருக்கிறோம். காஷ்மீரில் அன்பு மகள் ஆசிஃபாவின் அலறல் சத்தம் வெளியே கேட்காத கோயில் கருவறைக்குள் வைத்து நாசமாக்கிய கும்பல் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கும்பல். அந்த பிஞ்சு குழந்தையை பாழாக்கிய நாசகார சக்திகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் போன பாவிகள், அந்த பாவிகள் தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மேன்மையை அழிப்பதற்காக அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. அன்பு தோழர்களே, நாளை மறுநாள் தேர்தல், 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி இரவு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தமிழிசை அந்த அன்பு சகோதரி ஒரு கவர்னராக இருந்தவருக்கே இடைப்பட்ட ஜூம் மீட்டிங்கில் இப்படி ஒரு செய்திகள் வருவது என்றால் சாதாரண மக்களின் கதி என்னவாக போகிறதோ? தமிழர்களே, இந்தியர்களே, நாளை ஒரே நாள் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு புனிதராக இருக்கக்கூடிய இயேசு வந்து நம்மளை மீட்க மாட்டார். அல்லாஹ் வந்து நம்மை காப்பாற்றப் போவதில்லை. இந்து கடவுள்கள் வந்து நம்மை காப்பாற்றப் போவதில்லை. ஆனால் நம் கையில் ஒற்று விரலில் விடக்கூடிய மை இந்த ஆட்சியை தூக்கி குப்பை தொட்டியில் எறிய முடியும். இதை யாராவது பார்க்கின்ற தோழர்கள், அரசியல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்ற பாலியல் ஜல்ஜா கட்சியை வெறுத்து ஒதுக்க வேண்டியது அன்றாட கடமை. அதை செய்யுங்கள், செய்ய வேண்டும். உலகில் இந்தியர்களும் இந்தியாவில் தமிழர்களும் மானத்துடன் வாழ வேண்டும் என்றால், ஜனநாயகத்தை நாம் சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்சியின் ஆட்சி வருவதை நாம் தடுக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் அல்ல. அரசியலில் அனுபவங்களையும் தேர்தலில் ஏற்பட்ட காயங்கள், நல்லது கெட்டதுகளையும் பேசுவதற்கு 1000 செய்திகள் இருக்கிறது. அதைவிட தலையாய கடமை இந்த ஒற்றை விரல் புரட்சி. அது யாருக்கானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி என்ற பாசிசத்துக்கு அடிபணியக்கூடிய கட்சியை நாம் வெறுத்து ஒதுக்குவதற்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேணும், நல்ல சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.